சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் இப்படி ஊரடங்கு காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கும் போது அவசியமாக நம்ம செய்ய வேண்டியது எது? அதற்கு உங்களோட பதிலை சொல்லுங்கப்பா. எது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்க? உணவு, அதுலேயும் ஆரோக்கியமான உணவு சுட சுட சாப்பிடணும். நிறைய ஆடம்பரமாக சாப்பிடக்கூடாது. எது அனாவசியம்? ரொம்ப நம்முடைய மூளையை கெடுக்கக்கூடிய எந்த விதமான எப்போ பார்த்தாலும் நம்முடைய மூளையை கரெக்ட் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் விளையாட்டு அது மாதிரிலாம் போய் ரொம்ப மாட்டிக்கக்கூடாது. தொலைக்காட்சி கூட ஒரு அளவாக கணக்கு பண்ணி தான் பார்க்கணும். மற்றையபடி ப்ரேயர், பாட்டு, இது மாதிரி எதெல்லாம் நமக்கு நலம் பயக்கும் அப்படிங்கிறத பற்றி வாழ்க்கை முழுக்க பாருங்கள், உடல் நலத்தை பற்றியே நம்ம யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா பல பேர் மருத்துவமனைக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸாக சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை, டென்ஷன் இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு பாருங்கள், இந்த ஒவ்வொரு லீவு விட்டால் கூட அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒரு மூட்டையை தலையில் கட்டி விட்டுருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதனால் அவசியமானது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தோம். எவ்வளோக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாமோ அவ்வளோக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். வீட்டில் எல்லாருமா இருக்கிறது மகிழ்ச்சிங்கிறத புரிஞ்சுக்கணும். பல பேர் ஐயோ வீட்டில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த குவாரண்டைனில் இருக்கிறவங்க, இல்லை மருத்துவமனையில் இப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணப்பட்டவங்க பாருங்கள், எப்படா வீட்டுக்கு வருவோம், எப்படா வீட்டுக்கு வருவோம்னு அதுக்கு தானே ஏங்குறாங்க. அப்போ அந்த வீடு எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் ஆரோக்கியம்தான், மகிழ்ச்சி தான், அதுதான் ரொம்ப அத்தியாவசியம். வீடு பற்றி இன்னொரு நல்ல விஷயம் சொல்கிறேனே. வீடுங்கிற சொல் நம்முடைய இலக்கியங்களில் மோட்சத்தையே குறிக்கும். அது கவலை இல்லாமல் நிம்மதியாக எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு பேரு அப்படிம்பாங்க. அப்படி மனிதனுக்கு எல்லா துன்பங்களையும் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கிற இடத்துக்கு வீடு அப்படின்னு பேர் வச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறது சிரமம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இதுங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பீரியடை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொருவரும் அவரவருடைய வீட்டை சொர்க்கமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உள்ளடங்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரோடையும் நான் தொலைபேசியில் பேசி அவர்கள் எப்படி இருக்காங்க, அவர்களுடைய நன்மை எப்படி இருக்குது, அவருடைய சிரமங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் தொலைபேசி மூலமாக நம்ம பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நண்பர் மணிகண்டன் அவரிடத்துல பேசினேன். அவர் எப்பவும் பிஸியாக இருக்கிற ஒருவர். அவர் பொதுநல சேவையிலையும் ரொம்ப ஆர்வமுடையவர். அப்போ இந்த சிரமத்தை கூட நாம் எப்படிப்பா சந்தோஷமாக ஆக்கிக்கிறது அப்படின்னு அவரோட கொஞ்சம் மனம் விட்டு பேசினேன். அவர் சொன்னார், அண்ணா, தென்கட்சி சாமிநாதன் சாரை ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் எவ்வளவு சாமர்த்தியமாக அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொன்னார் தெரியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், இரு அப்போ இதை அப்படியே பதிவு பண்ணு, பயனுடைய விஷயம், நம்முடைய மக்கள் பல பேர் கேட்கட்டும் அப்படின்னு நண்பர் மணிகண்டன் அவர்களை, ஒரு சொல் ஞாயிறு, நல்ல பேச்சாளர், கவிஞர், சிறந்த சமூக நல ஆர்வலர் திரு மணிகண்டன் அவர்கள், அவங்க இந்த உள்ளடங்கை பற்றி அவருடைய பார்வை, அதில் முக்கியமான செய்தி எவ்வளவு சிரமத்தை கூட நம்ம எப்படி சந்தோஷமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் மணிகண்டனுடைய அந்த அழகான பேச்சை கேளுங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய விஷயத்தினால நம்ம எல்லாம் கடந்த சில நாட்களாக வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு தான் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சமயத்தில் கொஞ்சம் இதய வேதனையோடு உங்களை சந்திக்கிறேன். சரி, நான் சும்மா சந்திச்சுட்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? உங்களுக்கு இந்த மயில் இறகையில் எண்ணெயை தடவி புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி ஏதேனும் ஒரு மருந்து போடலாம், இந்த சந்திப்பு மூலியமாக ஒரு மருந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மருந்துன்னொன்னு பயந்துடாதீங்க. ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, சும்மா ஒரு சின்ன டிப்ஸு தான். தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு சிந்தனையாளர், பேச்சாளர், அகில இந்திய வானொலியில் பணிபுரிந்த மரியாதைக்குரிய தென்கட்சி ஐயாவை உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அவர் தஞ்சாவூர் பக்கத்தில் ரோட்டரி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு அவரை பேச கூப்பிட்டு போனாங்க. அது என்ன விழான்னா, அவங்க அந்த ஊருக்கு ஒரு பொருளை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த ஊருக்கு அந்த பொருளை கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போ நூலகத்தை திறந்து வச்சு பேசுங்கன்னா என்ன சொல்லலாம்? எல்லாரும் இங்கே வாங்க, வந்து படிங்க, உங்கள் அறிவை வளர்த்துக்கங்கன்னு சொல்லலாம்.
விளையாட்டு சாதனத்தை எல்லாம் வாங்கி ஒரு கிராமத்துக்கு கொடுக்கறதா இருந்தால் எல்லாரும் உடற்பயிற்சி செய்யுங்க, இங்கே வந்து விளையாடுங்க, உங்கள் அறிவையும் ஆற்றலையும் உடலையும் வளப்படுத்திக்கங்கன்னு பேசலாம். ஆனால் அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு போன நிகழ்ச்சி என்னென்னா 2 ஃப்ரீசர் பாக்ஸு, அதாவது இறந்து போனவங்க உடலை பதப்படுத்தி வைப்பாங்கல்ல, யாராவது வரணும் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு பாதுகாக்கக்கூடிய ஐஸ் பெட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃப்ரீசர் பாக்ஸு 2 வாங்கி ரோட்டரி நண்பர்கள் ஸ்பான்சர், அதை ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு, அது ஐயாவை பேசுகிறதுக்கு. இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா, இருந்தாலும் சாமர்த்தியமாக சொன்னாராம். இதை வாங்கி எல்லாரும் பயனடைங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, இதை வாங்கி எல்லாரும் பயனடைங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, தேவையானவங்க வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போனவங்களுடைய சொந்தக்காரங்க வேலை முடிஞ்சோன்னே பத்திரப்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்துக்கங்க. ஏன்னா இது ஊருக்கு அவசியமான பொருள், அத்தியாவசியமான பொருள் அப்படின்னாங்க. என்னடா ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ரீசர் பாக்ஸு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்மளை சுற்றி அதுதானேங்க நடக்குது. ஆமாங்க, அண்மையில் ஒரு மருத்துவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பென்சிலை ஷார்ப்பாக சீவி ஒரு வெள்ளை பேப்பரில் போட்டால் எந்த அளவுக்கு ஒரு சின்ன புள்ளி வருமோ அதே மாதிரி ஒரு புள்ளி தான் இந்த வைரஸ், கொரோனாங்கிற இந்த கொடிய வைரஸ். அது 3 விதத்தில் உடலுக்குள்ளே போகுங்கிறான். ஒன்று கண்ணுக்குள்ளே, இன்னொன்று மூக்குக்குள்ளே, இன்னொன்று வாய்க்குள்ளே. இந்த 3க்குள்ளே எங்கே போனாலும் சின்ன கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் உடலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்போ இதுக்கு என்ன மருந்து? எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க உலகம் தழுவி. நான் சில மருத்துவர்கள்ட்ட புத்தகங்களில் படிச்சுட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மருத்துவர்கள்ட்ட நான் பேசின போது ஒரு அற்புதமான செய்தி சொன்னாங்க. அதுதான் நான் இந்த நிகழ்வில் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்ன? மஞ்சப்பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும், இஞ்சி எல்லார் வீட்லேயும் இருக்கும், உப்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும், துளசி கேட்கவே வேண்டாம், கொல்லை பக்கம் வாச பக்கமும் இருக்கும். துளசி, மஞ்சப்பொடி, இஞ்சி, உப்பு, எலுமிச்சம்பழம். நான் மீண்டும் ஆர்டராக சொல்கிறேன். துளசி, மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம், இதை 4ஐயும் எடுத்துக்கிட்டு ஒரு குண்டானில் ஒரு அடுக்கில் நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு, நான் மருத்துவர் இல்லை, மருத்துவர்கள்டேந்து கேட்டு இந்த குறிப்பை சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், நான் மருத்துவர் இல்லை, மருத்துவர்கள்டேந்து கேட்டு இந்த குறிப்பை சொல்கிறேன். நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு இந்த எலுமிச்சம்பழ துண்டு, கொஞ்சம் ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, துளசியை போட்டுட்டு ஒரு ஆவி வரும்ல, அந்த ஆவியை ஒரு 10 நிமிஷம் பிடிக்கணுமா. எப்படி பிடிக்கணுமா? மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைச்சி ஒரு துவாரத்தில் பிடிக்கணுமா, அப்புறம் இன்னொரு துவாரத்தை அடைச்சி இன்னொரு துவாரத்தில் பிடிக்கணுமா. ஒரு 10 நிமிஷம் பிடிச்சா முகமெல்லாம் வேர்த்து விடுமா. அதை ஒரு துண்டால் தொடச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சிட்டு குளிச்சுட்டா, அதுவும் வெந்நீரில் குளிச்சுட்டா ரொம்ப நல்லதான். ஏன்னா ஒரு நிவாரணமான தடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த கொரோனாங்கிற ஆவிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொன்னேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் சரி, நீ என்ன பண்ண கொரோனாவுக்காக அப்படின்னு கேட்டால், சாலையில் பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில பேர் உதவுறாங்க. சில பேர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தக்கூடிய சகோதரருக்கு, சில பேர் தள்ளுவண்டியில் போகிறவங்களுக்கு, சில பேர் காய்கறி விற்கிறவங்களுக்கு. நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தேன். எல்லாரும் கடைசியில் மனுஷன் எங்கே போகிறோம்னா மறியல் கிரவுண்டுக்கு போகிறோம். நான் எங்கள் வேளச்சேரிக்கும் ஆதம்பாக்கத்துக்கும் இடையில உள்ள மறியல் கிரவுண்டுக்கு போய் அந்த புலையன்னு சொல்லக்கூடிய சகோதரர்களை கூப்பிட்டு இந்த கடந்த 1 மாதம் எப்படி உங்களுக்கு போச்சுன்னு கேட்டேன். கொஞ்சம் நெஞ்சு கனத்த மாதிரி இருக்கும். அவர் சொன்னார், சாலை விபத்து இல்லைங்கய்யா, தற்கொலை தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை, நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்களுடைய எண்ணிக்கையும் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது, பெரும்பகுதி அப்போ இறப்புன்னா 90 விழுக்காடு கொரோனா தான் அப்படின்னாங்க. எல்லோரும் அச்சப்படுற அந்த ஒரு செயலை அவங்க இறுதி காரியத்தை பக்கத்தில் இருந்து முறையாக பாதுகாப்போடு செய்கிறாங்களே, அந்த குடும்பத்தை பற்றி யாராவது நினச்சி பார்த்தோமா? நான் உடனே முடிவு பண்ணேன். அங்கே 5 வெட்டியான்னு சொல்லக்கூடிய புலையன்னு சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள் இருந்தாங்க. 10 கிலோ அரிசி, 250 ரூபா மதிப்புள்ள மல்லிகை பொருட்கள், 200 ரூபா மதிப்புள்ள காய்கறிகள். ஒரு குடும்பத்துக்கு 950 ரூபாலேருந்து 1000 ரூபா தான் செலவு. இந்த 5-6 பேருக்கும் கொண்டு போய் அதை கொடுத்தேன். அவங்க முகத்தில் ஒரு சின்ன மலர்வான ஒரு புன்னகை வந்ததுங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு சின்ன மகிழ்வு ஏற்பட்டது. நம்ம கொரோனாவை தடுக்கணும்னா அரசாங்கம் சொல்கிறத கேட்டு நடப்போம், கொரோனாவை தடுப்போம், இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிப்போம்.
இருக்கும்போது பெற்றோர்களை கவனிக்காமல் இறந்ததுக்கப்புறம் தவசம் செய்கிறது எப்படி வேஸ்ட்டோ, அதுபோல் புலையன்கள்னு சொல்லக்கூடிய வெட்டியான் சகோதரர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இந்த சமயத்தில் உதவினோம்னா, தவிக்கிற சமயத்தில் தண்ணி கொடுத்தா அது தாகத்தை போக்கும். நன்றி, வணக்கம்.